ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ட்ரெஷா. இன்றைக்கி ரொம்ப சோகமான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் சாய்க்குட்டி யோகா சிலம்பம் ரெண்டுத்துலேயும் போயிட்டு ஜெயிக்காத வந்ததே கிடையவே கிடையாது. ஏதோ ரன்னராவது அடிச்சுட்டு வந்துடுவான். பட் இந்த தடவை வந்து யோகாவில் ஏதோ ஒரு டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டான். ரொம்ப சோகமாகிட்டான், ரொம்ப விக்ஸ் ஆகிட்டான், ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் நான் இது மாதிரிலாம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். உன்னுடைய ஹெல்த்துக்கு நீ இந்த அளவு போனதே பெரிய விஷயந்தான், அதனால் நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வந்து ஒரு நாய் வந்து லைட்டாக வந்து கோடு வந்து கிழிச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மனிதர்களுடைய இன்டென்ஷனில் தான் நடக்குதுன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நாம் வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய காசில் வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டு நாம்ளே சுனிய வச்ச கதை தான் இது. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை விட்டு எட்டக போகிறது தான் நம்ம கேரக்டருக்கு நல்லது. ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல நம்ம வந்து களை தூக்கி போட்டுனே இருக்கோம், அது மேலே தெளிச்சிட்டே இருந்தால் நம்மளுடைய கேரக்டருமே அங்கே என்ன ஆகுதும் டிமார்ட் ஆகிடும். அதனால் நிஜமே இப்போ வந்து நிறையா சுச்சுவேஷன் வந்து மாறிட்டே இருக்குது. கீர்த்தி வந்து 9th வந்துட்டா. ஸோ அவளுக்கான டியூஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து வெளியில் தான் இருக்குது. அண்டு அடுத்த அப்டேட் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சாய்க்குட்டியை வந்து ரொம்ப கீத்தி கொண்டு வந்ததுக்குன்னு பெரிய ஒரு அக்கப்போராயிடுச்சிங்க. அப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நீ இவ்வளோ செலெக்ஷன் அளவுக்கு நீ போயிட்டு நேஷ்னல் இப்போ வந்து ஸ்டேட்டுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டேட் செலெக்ஷன் அளவுக்கு நீ போயிட்டு வந்துட்ட. அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ராப்பராகவே கிளாஸ் போகவே இல்லை. ஸோ அவனுடைய ஹெல்த்து எப்படி இருந்துச்சுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஹெல்த்துக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் செலெக்ஷன் அளவுக்கு போனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சாய். நீ நெக்ஸ்ட் மந்த் வந்து மறுபடியும் வந்து ஒரு செலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் நீ வந்து விடாமுயற்சியாக நீ வந்துடலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக நீ ஜெயிக்க பிறந்தவன். கண்டிப்பாக நீ வந்து அதை நினச்சி வெக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து நல்லா தேற்றி விட்டு, ஆனால் அவன் வந்து அந்த மாஸ்டர் முன்னாடியே பயங்கரமாக அழுதுட்டான். மாஸ்டருமே அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாஸ்டருடைய வலுக்கட்டாயத்தில் தான் எந்த தாட்டியுமே நான் அவனை திரும்ப விட்டனே. ஏன்னா அவனோட ஹெல்த் வந்து ப்ராப்பராக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். யோகா பொறுத்த வரைக்கும் டைமிங்கில் தான் வந்து செய்யணுமே. ஸோ சாய்க்கு அதாவதுங்க, சில விஷயங்கள் வந்து நம்ம நல்லா போயிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பின்னாடியே நம்ம கர்மான்றது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வேணால் வந்து இதை மாதிரி வந்து இந்த ஏரியாவில் நிறைய விஷயங்கள் இதுமாதிரி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் காதில் விழலையான்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் எனிவே, உங்களால் வந்து ஒரு விஷயத்த வந்து உங்களால் உங்கள் நாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் நாயை வெளியவே கொண்டு வரவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல நமக்கு. ஸோ ஜஸ்ட் லீவ் இட். அதை பற்றி பேசுகிறதுக்கான அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அந்த விஷயத்துக்கு முதல்ல தகுதி இருக்கணும். பட் அந்த தகுதின்றது அந்த விஷயத்துக்கு கிடையவே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கி ஏற கட்டிட்டு நம்ம தகுதியை இழக்காமல் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது தான் நமக்கான ஒரு நம்மளுடைய கேரக்டருக்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். பட் எனிவே அது நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாய்க்குட்டிக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்.